ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸுக்கான கிளாத் கட்டிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸஸில் ப்ளவுஸ்க்கான பேக் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம், ஃப்ரண்ட் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம், பட்டி பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட்டிங் கிளாஸ் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி பேட்டர்ன் கிளாஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம இந்த பேட்டர்னை வச்சு கிளாத்தில் தான் கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிளாத் ஃபோல்டிங் பார்த்துடலாம். ஸோ கிளாத் ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மல் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நார்மல் ப்ளவுஸ், லைனிங் இல்லாத ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நான் ராங் சைட் பக்கம் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் ராங் சைட் பக்கம் ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணும்போது நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது மார்க்கிங் அப்படியே இருக்கும். நம்ம அந்த மார்க்கிங் மேலே ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ராங் சைட் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பிட்டு இப்படி இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் ஃபோல்டிங். ஓகே, ஸோ நம்ம ப்ளவுஸுக்கு இந்த சைட் ஒரு ஃபோல்டிங் இருக்க மாதிரி தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒன் ஃபோல்டில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ண பேட்டர்னை வச்சு இதில் அப்படியே ட்ரேஸ் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இல்லை நீங்கள் பேட்டர்னில் கட் பண்ணல, கிளாத்தில் தான் கட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ டேரெக்டாக நான் சொன்ன மாதிரி பேட்டர்ன் போட்டோம்ல அந்த மாதிரி நீங்கள் இங்கே மார்க் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஹார்ம் ஹோல் இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஓகே, கீழே. ஓகேவா? ஸோ இப்போ நான் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் ஒரு நியூஸ் பேப்பரில் கூட கட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே நெக் போர்ஷன் இருக்குல்ல, இந்த நெக் போர்ஷன் ஃபோல்டிங் சைட். ஓகே, ஸோ இது வந்து ஃபோல்டிங் சைடில் இப்படி வச்சு ஸோ நம்ம எப்படி பேட்டர்ன் போட்டிருக்கோமோ அதை அப்படியே மார்க் பண்ணிட்டு கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து செல்வேஜாக தான் இருக்குது. ஸோ நான் இதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செல்வேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 இன்ச் மட்டும் அடிக்க கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக வேணும்னா நீங்கள் 1.5 இன்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பேட்டர்ன்லாம் 1.5 இன்ச் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நான் இதை அப்படியே இப்படி வைக்கிறேன். ஓகே, ஸோ கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறேன். இதுவே உங்களுக்கு கீழே பிசுராக இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு மேலே இந்த பேட்டர்னை வைக்கணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே நான் எல்லாமே கிளியராக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி வச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபோல்டிங் சைடு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பேட்டர்ன் இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ பேட்டர்னை சுற்றி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்காக லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனுக்கு நேராக ஒரு மார்க்கிங். ஸோ இங்கே ஃபோல்ட் பண்ணுறதுக்காக லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைனுக்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஹார்மோல ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே ரெடி மெஷர்மெண்ட் கிட்ட மார்க்கிங் இருக்குல்ல, இந்த மார்க்கிங்க்கு நேராகவும் ஒரு லைன். ஓகே, ஓகே, ஸோ சைட் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபோல்டிங்கில் மார்க் பண்ணியிருக்கோம். சேம் இந்த ரெடி மெஷர்மெண்ட் கிட்டேயும் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மேலே ஷோல்டர், ஸோ நம்ம எப்படி பேட்டர்ன் போட்டிருக்கோமோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டோம். ஸோ மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கு அந்த 1/2 இன்ச் இருக்குல்ல, அதையுமே வேணும்னா லைன் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே நம்ம மார்க் பண்ணி பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ கீழே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, ஸோ இப்போ இந்த டாட் இருக்குல்ல, ஸோ இந்த டாட்டுக்கு உங்ககிட்ட ட்ரேசிங் வீல் இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா அது கிளாத்தில் வந்து படியும். ஓகே, ஸோ இதை வச்சு இப்படியே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா
அந்த ட்ரேசிங் வந்து நமக்கு கிளாத்தில் வந்து பதியும். ஓகே, ஸோ இப்படி ட்ரேசிங் வீல் இல்லை அப்படின்னா மோட்டா ஊசி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஊசி எடுத்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இப்படி இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ குத்தி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இப்படி குத்தி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு அங்கே தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ மார்க் பண்ணியிருக்கிறது தெரியுதா? ஸோ ஷோல்டர், ஹார்மோல் இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல ரெடி மெஷர்மெண்ட். ஸோ இந்த ரெடி மெஷர்மெண்ட்டும் கீழே வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு மார்க் பண்ணியிருக்க ரெடி மெஷர்மெண்ட்டுக்கும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கீழே நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பாயிண்ட் இருக்கு, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சைட் 1/4 இன்ச், இந்த சைட் 1/4 இன்ச். ஓகே, ஸோ டாட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது அந்த சைடும் நமக்கு தெரியணுன்றதுக்காக இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போது பேக் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு. ஓகே, ஸோ கிளாத்தெல்லாம் கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது, நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இங்கே பேக் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டை இந்த பக்கம் போடுங்க. ஸோ இங்கே ஹார்மோலுக்கு கீழே. ஓகே, ஸோ நெக் போர்ஷன் இந்த பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இவ்வளோ கிளாத் நமக்கு வேஸ்ட்டாக தான் போக போகுது, அதனால் நல்லா மேலே ஏற்றி போட்டுட்டு இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணும்போது இது எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு இங்கே முன்னாடி வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணணும். ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பேட்டர்ன் போடும் போது இங்கே நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணும் போது கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஓகே, ஓகே, ஸோ முன்னாடி ஒரு 1/4 இன்ச். ஸோ ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் ஸ்டிச் பண்ணுறதுக்கான 1/4 இன்ச் முன்னாடி மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டாட்டுக்குமே நீங்கள் ட்ரேசிங் வீல் வச்சு மார்க் பண்ணுறனால ஓகே, இல்லை இந்த மாதிரி இந்த டாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த டாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெடி மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஹார்மோல் மெஷர்மெண்ட்டில் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாட் வந்து தெரியும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டாட் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம்.
ஓகேவா? ஸோ டாட் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனர் இருக்க இடத்துல டாட் தெரியாது. ஸோ நல்லா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த சாக் பீஸை இப்படி வச்சிங்கன்னா அந்த இடத்துல நமக்கு டாட் தெரிஞ்சிடும். ஓகே, 2 ரெடி மெஷர்மெண்ட் கிட்டையும் மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டாட்டுக்கான மார்க்கிங். இதுக்கு ஸ்ட்ரைட்டா ஸோ அப்படி உங்களுக்கு வந்து டாட் தெரியலனா ஸோ இங்கே என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை டேப்பால் மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி டாட்டை மார்க் பண்ணிட்டு நீங்கள் வேணால் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேஸ் ஆகலைனா ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணிட்டேனா. ஸோ மார்க்கிங் தெரியுது தானே. ஸோ இது ஃபேப்ரிக் ரொம்ப டிசைனாக இருக்கிறதுனால எனக்கு மார்க்கிங் தெரியாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ மார்க்கிங் தெரியுது தானே. ஓகே, நெக்ஸ்ட் பட்டி பீஸ். ஸோ பட்டி பீஸை எங்கே போடணும்னா இந்த இடத்துல போடணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம பேக் மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே ஃப்ரண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பட்டி பீஸை போடணும். ஓகே, ஸோ இப்படி போடணும். ஓகே, ஸோ இப்படி போட்டுட்டு இதையும் இப்படி ட்ரேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் பேட்டர்ன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அடுத்த ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த பேட்டர்னை வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா திரும்ப நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும், மார்க் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதனால் பேட்டர்ன் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே மார்க் பண்ணும்போது சுற்றி மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெடி மெஷர்மெண்ட் கிட்டலாம் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கான 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைடு. ஓகே, ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது முடிஞ்சது. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கீழே ஸோ இங்கே நீங்கள் மார்க் பண்ணலன்னு சொல்லிட்டு இதையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது மடிச்சு அடிக்கிறதுக்கான 1 இன்ச்சு. ஓகேவா? ஸோ மடிச்சு அடிக்கிறதுக்கான 1.5 இன்ச்சு. ஸோ மார்க் பண்ணலன்னு சொல்லிட்டு இதையும் கட் பண்ணிட்டு போறீங்க. ஸோ கட் பண்ணும் போது கவனமா கட் பண்ணணும். ஓகே, இங்க ரெடி மெஷர்மெண்ட் கிட்ட சிசர் கட் போட்டுக்கோங்க. ஸோ ரெடி மெஷர்மெண்ட் கிட்ட இந்த இடத்துல சிசர் கட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ மடிச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைன் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல நாச் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் பேட்டர்ன் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டும் பட்டியும் கட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டு நமக்கு தனித்தனி பீஸாக தான் கிடைக்கும்.
ஸோ இங்கேயுமே ரெடி மெஷர்மெண்ட் கிட்ட சிசர் கட். ஏன்னா நமக்கு ஒரு சைடு தான் மார்க்கிங் இருக்கும், இன்னொரு சைடு மார்க்கிங் இருக்காது. ஸோ வேணும்னா இன்னொரு சைடும் நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இப்படி நாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கீழே இருக்க கிளாத்லேயும் நமக்கு மார்க்கிங் தெரியணும்ல. ஸோ நல்லா இதில் ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் நீங்கள் ராங் சைட் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயுமே இதே மாதிரி அந்த ஹோலுக்கு நேராக ராங் சைட் பக்கம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே பொறுமையாக டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இங்கே ரெடி மெஷர்மெண்ட் கிட்ட சிசர் கட். ஓகே, இந்த ரெண்டு ரெடி மெஷர்மெண்ட் கிட்டையும் சிசர் கட் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைடில் நமக்கு மார்க்கிங் இருக்காதுல்ல, ஸோ மடிச்சு அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ பட்டி பீஸ்கில் நீங்கள் இன்னொரு பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம கிளாத் நிறையவே இருக்கும். ஸோ ஸ்டிஃப்னஸ்க்காக இன்னொரு பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மீதி கீழே இருக்க கிளாத்தை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு, ஸோ 2 ஃபோல்டிங் இருக்கணும். கிளாத் வந்து 4 லேயராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு, ஓகே. ஸோ ஃபோல்டிங் சைடில் கரெக்டாக இருக்கணும். இந்த செல்வேஜ் பக்கமாக ஸ்லீவ் எப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்லீவுக்கு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ ஸ்லீவ் மடிச்சு அடிக்கிறதுக்கு கீழே வந்து 1.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 1 இன்ச், இது ஒரு 1/2 இன்ச், 1.5 இன்ச். ஸோ ஒரு 1 இன்ச் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். புரியுதா? ஸோ பேட்டர்ன் போடும் போதே நான் சொல்லியிருந்தேன், ஸ்லீவுக்கு நீங்கள் லைனிங் கிளாத் கொடுக்குறீங்கன்னா 1/2 இன்ச் கொடுத்தாலே போதும். இதுவே நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 1.5 இன்ச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 1.5 இன்ச் கீழே கொடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெடி மெஷர்மெண்ட் கிட்ட மார்க்கிங், கீழேயும் ரெடி மெஷர்மெண்ட் கிட்ட மார்க்கிங், இங்கே மடிச்சு அடிக்கிறதுக்கான மார்க்கிங். ஸோ எல்லா மார்க்கிங்குமே ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வேணும்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, சென்டரில் சிசர் கட் போட்டுக்கோங்க. ஸோ ஃபோல்டிங்கில் சென்டரில் சிசர் கட் போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸோ இதோட சென்டரில் கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி வச்சு ஸோ ஃப்ரண்ட் ஸ்லீவை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ இங்கே சிசர் கட். ஸோ அதே மாதிரி இங்கே கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துலையும் சிசர் கட் பண்ணிக்கோங்க. கிட்டமே சிசர் கட் பண்ணாதான் நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த ரெடி மெஷர்மெண்ட் இங்கே மடிச்சு அடிக்கிறது கொடுத்தது. ஸோ எல்லா இடத்துலையுமே சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மீதி இருக்க கிளாத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி பீஸும் ஹூக் பட்டி ஐ பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத்தும் கிராஸ் பீஸும் கட் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸோ இங்கே இருக்க இடத்துல நான் எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி பீஸ் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே கிளாத் தான் நீங்கள் பட்டி பீஸ்க்கு எக்ஸ்ட்ரா கிளாத் போடணும்னு இல்லை, வேறு கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிப்பாக ஏதாவது கிளாத் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா அந்த பட்டி பீஸும் கட் பண்ணியாச்சு. ஸோ பட்டி பீஸ் மொத்தம் 4 பீஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம ஹூக் பட்டி ஐ பட்டிக்கு கிளாத்தும் ஓகே, இப்போ ஹூக் அண்ட் ஐ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கிளாத் வந்து லென்த்தாகவே எடுத்துக்கோங்க, நம்ம எக்ஸஸ் இருந்தால் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ 2 கிளாத்தாக தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2.25 இன்ச்சஸ் வித் இருந்தால் போதும். ஓகே, ஸோ 2.25 இன்ச்சஸ் வித் இருந்தால் போதும். லென்த் வந்து ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2.25 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 2.25 இன்ச்சஸ் இதை வந்து மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ். ஸோ கிராஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கிளாத்தை இந்த மாதிரி போட்டுட்டு கிராஸாக நம்ம லைன் போட்டு எடுக்கணும். ஓகே, ஸோ இப்படி போட்டுட்டு கிராஸ் லைன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதுவே எனக்கு போதும். ஸோ 2 கிளாத் இருக்கு. ஸோ 1.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் அப்படியே ரேண்டமாக மார்க் பண்ணியிருக்கேன், எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். கிராஸ் பீஸ், ஐ பட்டி, ஊக் பட்டி, பட்டி பீஸ், ஸ்லீவ், ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே கிளாத் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.